கோயம்புத்தூர் மாநகராட்சி 27வது வார்டு பாரதி காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தினை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் அக்டோபர் 29 அன்று நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களின் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார். அதன்பின் நோயாளிகளிடம் சிகிச்சை முறைகள், தாய்சேய் நலம் மற்றும் மருத்துவ இருப்பு குறித்தும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடமும் கேட்டறிந்தார். அதேபோல் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் 27வது வார்டு கங்குவார் வீதி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சாக்கடை சுத்தம் பணிகளையும் அவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சுத்தம் செய்யப்பட்ட மண்கள் உடனடியாக அகற்றப்படுமாறு தூய்மை பணியாளர்களிடம் அறிவுறுத்தினார். ஆய்வின் போது வார்டு சூப்பர்வைசர் ஈஸ்வரி மற்றும் BLA2 சீனு உடனிருந்தனர். பீளமேடு டிஸ்பென்சரி சாலை பகுதியில் தினசரி குப்பை வாங்கும் பேட்டரி ஆட்டோ சரியாக வருகிறதா எனவும், குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு பராமரிப்பு, சாக்கடை சுத்தம், கொசு புகை மருந்து தெளிப்பு ஆகியவைகளை பற்றியும் அவர் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். பீளமேடு சூர்யா கார்டன் பகுதியில் சாலையோர மரக்குப்பைகள் அகற்றும் பணியையும் கவுன்சிலர் அம்பிகா தனபால் பார்வையிட்டு பணியை விரைந்து முடிக்குமாறு தூய்மை பணியாளர்களிடம் தெரிவித்தார். அத்துடன் பீளமேடு ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர் பகுதியில் தினசரி குப்பை சேகரிப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர் சாலையோர செடிகள் மற்றும் குப்பைகள் தினசரி சுத்தம் செய்யப்படுவதை உறுதிப்படுத்துமாறு பணியாளர்களிடம் கூறினார். மொத்தத்தில் வார்டு 27 பீளமேடு பகுதிகளில் நடைபெற்ற சுகாதார பணிகள், குடிநீர் விநியோகம் மற்றும் தூய்மை பணிகளை கவுன்சிலர் அம்பிகா தனபால் முழுமையாக கண்காணித்தார்.